வெறும் தமிழ் இலக்கியம் இருப்பதற்கு நம்ம முடிச்சிருந்தாங்களா? தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும், சந்தை இருக்கணும். சந்தையில் எந்த பொருள் விற்பனை ஆகுமோ அதுக்கு தகுந்தபடி கல்வி வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. ஸ்கில் ஓரியன்டட் எஜுகேஷன் சம்பந்தமாக, அதாவது திறன் மேம்பாடு சம்பந்தப்பட்ட படிப்பு அது வேண்டும் என்பதற்காகவே பல ஸ்கில் ஓரியன்டட் கோர்சஸ் எல்லாம் கல்லூரிகளில் வந்துவிட்டது. அதற்கு தகுந்தபடி பள்ளிக்கூடங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள் மாணவர்கள். நான் சொன்னலையா இண்டஸ்ட்ரி 4, நீங்கள் வீட்டுக்கு போகிற பின்னாடியோ இப்போ நீங்கள் பார்க்க வேணும் மொபைல் எடுத்து ஜப்பானில் சொசைட்டி 5 ஜப்பான் அரசாங்கம் களத்தில் இறங்கிவிட்டது. சமூகம் 5, இண்டஸ்ட்ரி 4 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். நான் அடிக்கடி சொல்கிறேன், விவாதங்களை பாருங்கள், இவங்க எப்படி உள்ளடக்கி கொண்டு வராங்கிறது அப்போ நமக்கு புரியும். அந்த டிசைன் அதுக்குள்ளே தான் உமா மகேஸ்வரி பள்ளிக்கூடத்தில் நடத்துகின்ற ஸ்கில் ஓரியன்டட் கோர்ஸோ நியூமரசியோ என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி, நியூமரசி, சயின்டிஃபிக் லிட்ரஸி, ஐசிடி லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, கல்ச்சரல் அண்ட் சிவிக் லிட்ரஸி, இது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி. அது எல்லாமே உமா மகேஸ்வரிய தொடக்க கல்வி உயர்கல்வி 12வது வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் அடிமட்டத்திலிருந்து ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இது எப்படி தவிர்க்க முடியும்? மக்கள் போராடும். மக்கள் அவங்க வயிற்றை கட்டிக்கிட்டு வாய்ப்பு. இன்னைக்கு மதவாத எதிர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். இந்த மதவெறி எதிர்ப்பு ஒரு அடியை கட்டணும்னு நினைக்கிறோம். இந்த பாஜகவினுடைய ரெஜிமெண்டேஷனை பற்றி தீர்மானம் நாம் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு ஒரு ஹிட்லருடைய பாசிச போக்கில் உருவாக்கப்பட்ட கல்வி முறை போல் ஒரு கல்வி முறையை உருவாக்கி கொண்டு ஏகாதிபத்தியங்கள் அல்லது பன்னாட்டு மூலதனங்கள் விரும்புகின்ற செய்திகளை கல்வியில் கொண்டு ஒரு பக்கமாற்று முழு வணிகமயமாக்குவதும் இன்னொரு பக்கம் மதவாத கருத்து மூலமாக மக்களை தொழிலாளர்களை பிரித்து ஒன்றுபட்டு போராடாமல் செய்வதை எந்த அரசியலோடு அன்றைக்கு நாம் தீர்க்கப் போகின்றோம் என்ற அரசியல் நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் தோற்று போவோம். ஆனால் மீண்டும் மக்கள் எழுவார்கள், அது நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் தோற்று போக மாட்டார்கள், நாம் தோற்று போவோம் என்று சொல்வது நம்மை போன்ற அமைப்புகள். நான் ஏதோ கடுமையாக விமர்சனம் வைக்கிறேன் நினைக்காதீங்க, ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறேன். என்னன்னா இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான படிப்பு மிக அழகாக அருமையாக இன்னொரு சொல்கிறாங்க. இப்போ நேரம் இல்லாத நேரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் நான் சில விஷயங்கள் சொல்லி விடைபெறுகிறேன். கல்வி என்பது பப்ளிக் குட், பிரைவேட் குட், அதாவது பொதுநலன் மக்கள் நலம் சார்ந்த ஒரு பொருள். நான் மொழியை ஒரு பண்டம்னு குறிப்பிட்டேன். கல்வி என்பது ஒரு பண்டமாக மாற்றப்பட்டது. தண்ணீர் தருவது ஒரு பண்டமாக மாற்றப்பட்டது. தொலைபேசி, இவர் பாலகிருஷ்ணன்லாம் தொலைத்தொடர்பு துறையில் வேலை செஞ்சவர். அவர் வேலை செஞ்ச காலத்தில் தான் ஆரம்பம். அது முழுக்கும் பண்டமாகிவிட்டது. பிஎஸ்என்எல் பண்டம் விற்பனையாகவில்லை. இப்போ தான் 4G வரப்போகுது. அது ஒரே விளம்பரம் கொடுக்குறாங்க. நான் பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன், ஏர்டெல்லும் வச்சுருக்கேன். அதாவது பாரதி ஏர்டெல் ரெண்டும் வச்சுருக்கேன். இங்கே ஒன்று எடுக்கும், அங்கே ஒன்று எடுக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை விட்டுட. அதாவது இன்குலாப் ஸ்டூடெண்ட்ஸோட சரணாசனம் நடத்திய மாநாட்டில் ஒன்று பேசினார். நான் உங்களிடையே பேசுவதற்கு குறிப்பு எழுதி கொண்டிருக்கின்றேன். அப்போ தேசிய முதலாளிகள் சம்பந்தம், தேசிய மூலதனம், தமிழ் தேசிய மூலதனம் இது சம்பந்தமான ஒரு மாநாடு. ரெனால்டு பேனாவில் தான் நான் அந்நிய மூலதனத்தை எதிர்ப்பதாக எழுதி கொண்டு பேசுகிறேன் என்று இன்குலாப் ஆரம்பித்தது எனக்கு ஞாபகம். அதுதான் அது என்ன நம்முடைய மூலதனம். நான் இந்த அப்போ நாலேஜ் என்பது ஒரு மூலதனம், அறிவு என்பது ஒரு மூலதனம். இங்கே உட்கார்ந்திருக்கிற மாணவர்கள் ஒரு ஹியூமன் கேபிட்டல்.
அவர்களுக்கு யார் உங்களுக்கு பப்ளிக் குட்? முருகையன் வந்து ஒரு அரசு பள்ளியில் இருந்தவர், பாலு அவர்கள் அரசு பள்ளியில் இருந்தவர். அவர்கள் இளைஞர்களாக இருந்தபோது, நான் படித்த போது அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தன. ரோசரி மெட்ரிக் இருந்தது, சென்ட் பீட்ஸ் இருந்தது. இதை போன்ற சில பள்ளிகள் ஆங்கில இந்தியர்கள் படிப்பதற்காகவும் வெளிநாட்டுக்காரங்க படிக்கிறதுக்காகவும் இருந்தது. ஆங்கில கல்வி எங்களுக்கு எங்கே இருந்தது? முனிசிபல் ஸ்கூல்லையும் பஞ்சாயத்து ஸ்கூல்லையும் படித்தவங்க நான், புரியுதுங்களா? அப்போ எனக்கு தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க. இப்போ இன்றைக்கி என்னென்னா, இப்படி ஒரு மாணவர்களை உருவாக்கினால்தான் அவங்க அங்கே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த லாங்குவேஜ் பேரியரை உடைக்கணும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ், இது ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம். அதுக்குள்ளெல்லாம் போய் அந்த விஷயங்களை உள்ளடக்கி ஒரு படிப்பை, ஒரு தொழில்முறை வருமானால் அதுக்கு ஏற்றபடி தானே படிப்பு இருக்கணுங்க. படிப்பு வந்து அவனுடைய உற்பத்தி முறை சார்ந்து தானே இருக்கணும். என்னைக்கு மக்களுக்காக இருந்தது? என்னைக்கு உங்களுக்காக எனக்காக இருந்தது? நான் சம்பளம் வாங்கிறதுக்கு, நீங்கள் சம்பளம் வாங்கிறதுக்கு படிப்பு இருக்கு. அது என்னுடைய தனிப்பட்ட குட்டு, பிரைவேட் குட்டு. கல்வியில் 2 விஷயம் இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் பென்ஷன் வாங்குறேன், அது என்னுடைய பிரைவேட் குட்டு. ஆனால் சமூகத்தை பற்றிய சிந்தனையோ கல்வியை பற்றிய சிந்தனையோ 65லிருந்து 63லிருந்து 61 1961 திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் நான் பச்சை பெண் கல்லூரியில் சேர்க்க போது நிலக்கோட்டை அன்புச்செய்தி என்பவர் அப்போ இருந்தார். அவர் பின்னாடி எம்எல்ஏ ஆகிறார். அவர் என்னை உறுப்பினராக சேர்த்தார். 1961லிருந்து நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பின்னாடி இடதுசாரி பக்கம் வந்தோம். ஆனால் இந்த அரசியல் எங்களை என்ன செய்தது? அது பப்ளிக் குட். எங்களை ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பப்ளிக் குட், சரியான தமிழ் வார்த்தை டக்குன்னு எனக்கு வராதுனால புரிய என்று சொல்கிறேன். மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொருளாக கல்வியை எங்களுக்கு கற்பித்தது பச்சை பெண் கல்லூரி பொதும வகுப்பு ஆசிரியர்கள், திராவிட முன்னேற்ற கழக சார்பான ஆசிரியர்கள், திராவிட கழகம் சார்பான ஆசிரியர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடதுசாரி கட்சி, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த நேரம் அந்த அரசுகளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுகளும் திராவிட கழக அரசுகளும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர்களோடு கடுமையாக மோதிய காலம், அந்த அரசியலும் மேலோங்கி இருந்த காலம். ஆனால் இன்று வரை 67க்கு பின்னால், மாணவர் போராட்டத்திற்கு பின்னால், அன்சீட்டிங் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடந்த பின்னால் இன்று கூட எழுந்து வர முடியவில்லை. காரணம் என்ன? இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் மொழி ஏன் தமிழ் மொழி ஒரு பாட மொழியாக, அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக முழுமையாக ஏன் வர முடியவில்லை? தமிழ் வியாபாரமாகும், தமிழ் விற்பனையாகும். அப்போ 2 விதமாக நாம் பார்க்க முடியாது. தமிழை படிக்கிறப்ப வருவாங்க, தமிழிலே படித்தா ஒரு வேலைக்கு நான் போகணும், வேலையை நான் செய்யணும், என்னுடைய நாட்டினுடைய உற்பத்தியில் சம்பந்தப்பட்டிருக்கணும். மலையாளத்தை படித்தா என்னுடைய கேரள மாநிலத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கணும். கேரளாவில் ஒரு தொழில் விற்பனையாக ஒரு மாணவன் உருவானால் அந்த தேசிய இனத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கணும். அந்த உரிமையை நமக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான சிக்கலில் கல்வியாளர் சிக்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆங்கிலம் மட்டும் நான் சொல்கிறேன், இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். மொழி என்பது எப்படி நீங்கள் பண்டம் சொல்லுவீங்க, அல்லது ஒரு இந்த விஷயங்கள் எப்படி பண்டம் சொல்லுவீங்க அப்படின்ற கருத்து இருக்கலாம். ஆனால் அது நிலைத்திருக்குமானால் அது ஒரு சந்தை சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தை திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது, அதற்கு ஏற்றபடி கல்வி வடிவமைக்கப்படுகின்றது. ஒன்றிய அரசினுடைய அரசாங்க நிர்வாகத்தில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அல்ல, IAS அதிகாரிகளுக்கு இணையாக லேட்டரல் என்ட்ரி என்பார்கள். அதாவது ஒரு 20 ஆண்டு IAS ஒருத்தர் இருப்பார். இப்போ நடுவில் ஒருத்தர் இதில் CTSலிருந்து, TCSலிருந்து, காகினிசன்ட்லிருந்து அல்லது மேனேஜ்மெண்ட் கம்பெனியிலிருந்து இவர்களெல்லாம் நிர்வாகத்துக்கு வந்துவிட்டார்கள். யார்? IAS அதிகாரி. அது கல்லூரிகளில் விரிவுபடுத்தப்பட்டு இப்போ விளம்பரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ்
பேராசிரியர்கள் செயல்முறை பேராசிரியர்கள் விளம்பரமே கொடுத்துருக்காங்க. செயல்முறை பேராசிரியர்கள் நாங்கள் எடுக்க போகிறோம். செயல்முறை அதிகாரிகளை எடுத்துட்டாங்க ஒன்றிய அரசாங்கம். அப்போ நிர்வாகத்தில் இருக்கிறது யார்? ஐஏஎஸ் அதிகாரி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி இருந்து ஓய்வு பெற்றவர்கள், கார்ப்பரேட் கம்பெனியில் பணியாற்றுகின்றவர்கள். அவர்கள் நிர்வாகத்துக்குள் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சமமாக உட்கார்ந்துருக்காங்க. 2026 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்காருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்கார போது போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில். அது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் டெசிஷன் கேட்கணும், அதுக்கிட்ட கேட்கணும். இது விளையாட்டுக்கு நான் சொல்லலை, அது எதிர்பார்க்குறாங்க. அப்போ எந்த வலைப்பெண்கள் நாம் இருக்கிறோம்? இந்த வலைப்பெண்களுக்கு தகுந்தபடி தான் கல்வி உருவாக்கப்படும். அப்போ அது நமக்கே புரியல. ஐஓடி நமக்கு தெரியல. அதை புரிஞ்சுக்க உட்காந்து தலைகையில் நின்று தண்ணி குடிக்க வேண்டியதாக தமிழில் சொல்லணும்னா புரியுதுங்களா? ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இதெல்லாம் எப்போ புரிய போகுது? கண்ணாடி மாட்டிட்டு கேம் ஆடும்போது புரிய போகுது நம்ம பேர குழந்தை. புரியுதுங்களா? உண்மையாக அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் அப்பா அம்மா தோன்ற போகிறாங்க. அப்போ பேர குழந்தைகளுக்கு தோன்றும் போது நமக்கு புரியும். இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சிருக்குமா? நான் ரேடியோ கேட்டபோது ரீசா ரேடியோ எங்கள் அப்பா வாங்கினதே கஷ்டப்பட்டு வாங்கினார். ஒரே ஒரு ரேடியோ இருக்கும். அதில் அப்போ என்ன ரேடியோ? ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும். நேயர் விருப்பம் இருக்கும், பாட்டு கேட்போம். அதை எங்கேருந்து கேட்போம்? சிலோன்லேருந்து மயில் வாகனம் போடுற பாட்டு அங்கேருந்து தான் வரும். நான் முடிச்சிடுறேன். அதனால் இந்த வழி ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தால் வேலையிலே நான் போயிடுவேன். நான் ரியாலிட்டியில் இருக்கேன், வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் இல்லை. உமா மகேஸ்வரி எழுந்துட்டாங்க. இன்னும் கருணானந்தன் பேச வேண்டியிருக்கு. நன்றி உரைக்கு வேறு யார் பேச போகிறாங்கன்னு தெரியல. நான் இவங்களோட சிந்தனைக்காகவும் நீங்கள் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இவற்றை எல்லாம் படித்து நீங்கள் தான் மாற்றத்தை உருவாக்கப் போகின்றீர்கள். எங்களை போன்ற 75 வயசை கடந்தவங்க அல்ல. புரியுதுங்களா? நீங்கள் தான் செய்ய முடியும். உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்கிறான், டேட்டா சயின்ஸை படிங்கிறான், இதை படிங்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியலை தகர்ப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டியிருக்கிறது. 2024 தேர்தலோடு இது முடிவதல்ல. தேர்தலுக்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ் இருக்கும், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் இருக்கும். இடதுசாரி கட்சிகளும் மற்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபடவில்லை என்றால் நம்முடைய மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகப் போகின்றார்கள். அப்பொழுது எழுந்து வருகின்ற ஒரு போராட்டம் என்பது தன்னெழுச்சியான போராட்டத்திற்கு இடதுசாரிகள் தலைமை தாங்கவில்லை என்றால் ஒரு அனார்கிசம் போல அது மாறிவிடும். அதுவும் ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.